வணக்கம். கோபி தமையன் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலில் நம்ம பார்க்க போகிறது இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கம்மங்கூழ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம இது குக்கரில் தான் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஆஃபீஸ் கம்பு தாங்க எடுத்திருக்கேன். இதுதான் நார்மலாக எல்லாத்துக்கும் கடைகளில் கிடைக்கும். ஆக்சுவலாக வெயில் காலத்துக்கு காட்டு கம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய காலத்து கம்பு, நாட்டு கம்பு. அது ரொம்ப குளிர்ச்சி அதிகம். அதுதான் வெயிலுக்கு ரொம்ப குளுமையானதுங்க. ஆனால் இப்போ அதிகமாக இந்த கம்பு தான் கிடைக்குது. இதை மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி உடச்சி வாங்கிட்டு வந்துக்கோங்க. ரொம்ப மாவாக அரைக்கக்கூடாது. லைட்டாக அந்த மாதிரி உடச்சி கொடுக்க சொல்லுங்கள். சின்ன சின்ன குருணையாக இருக்கிற மாதிரி. ரொம்ப அதிக அளவுலையும் மிஷினில் கொடுத்து உடச்சி வாங்கிட்டு வராதிங்க. அது காரல் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டேஸ்ட் கெட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி வாங்கிட்டு வந்துக்கோங்க. இல்லாட்டி மிக்சர் ஜார்லேயே போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒன்றும் பதியாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி கல், தூசி இதெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க. இப்போது இதில் 3 கிளாஸ் எடுத்துகிட்டு இதை நம்ம நல்லா தண்ணி விட்டு அலசிக்க போகிறோம். இப்போது 1 கிளாஸ் கம்பு மாவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது 1 கப்புனா 3 கப்பு தண்ணி அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் நான் இதுக்கு இன்றைக்கி 3 கப்பு மாவு எடுத்துருக்கிறதுனால 9 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்துக்கோங்க. இப்போ 9 கப்பு நான் குக்கரில் எடுத்துட்டேன். இதை நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த உடச்ச கம்பை ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு நல்லா அலசிக்கலாம். இதில் கொஞ்சம் தூசி, குப்பை அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அது வந்துடும். நீங்கள் இப்படி தண்ணியில் அலசுறதுனால அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த தவிடு இதெல்லாம் தாங்க போகும். அந்த குருணையெல்லாம் அடிவே நின்றுக்கும். இப்போ இதை நல்லா அலசிட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக வடித்து எடுத்துடலாங்க. நம்மளுக்கு அந்த தண்ணி தேவைப்படாது. இதை நீங்கள் ஆடு, மாடு, கோழி இதுங்களுக்கு குடிக்க கொடுத்துடலாம். ஏன்னா இதுலேயும் அதுங்களுக்கு தேவையான சத்துக்கள்லாம் இருக்குது. இதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போது இந்த பாருங்கள், நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறம் இந்த குருணை தான் நம்மளுக்கு மீதம் இருக்கும். இப்போ இதை தான் நம்ம சமைச்சிக்கிறதுக்கு எடுத்துக்க போகிறோம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டைமில் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த கம்மங்குரணை நம்ம தண்ணியில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும். நீங்கள் இதை மிக்சர் ஜாரில் கூட இந்த அளவுக்கு உடச்சி எடுத்துக்கலாம். அது ஈஸி தான். கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா கொஞ்சமாக கம்பு எடுத்துகிட்டு அதை மிக்சர் ஜாரில் போட்டு ரொம்ப மாவாக அரைக்காமல் ஒரு 2 சுற்று மட்டும் ஓட்டி எடுத்துட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் தண்ணியில் கழிஞ்சு இந்த மாதிரி நீங்கள் சமைச்சிக்கலாங்க. இப்போது நல்லா கிளறிட்டே இருங்க. ஏன்னா அப்போ நம்மளுக்கு கட்டி பிடிக்காமல் இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி நல்லா கொதி வரும். நல்லா கொதிச்சு வர அளவுக்கு கிளறிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு குக்கர் விசில் வரும்போது நம்மளுக்கு அடி பிடிக்காது. அதுக்காகத்தான் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி விசில் விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடியே மூடிட்டிங்கன்னா நம்மளுக்கு கம்பு ஃபுல்லாக அடியை போய் தங்கி அடி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் வர அளவுக்கு இது நல்லா வேக விட்டுக்கலாங்க. நல்லா வெயிட் போட்டு இதை எப்பவும் போல் சாப்பாடு செய்கிற மாதிரியே ஒரு 3 விசில் இல்லாட்டி 4 விசில் அளவுக்கு விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 விசில் விட்டேன். எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு கால்வாசி தண்ணி வேணால் கூட சேர்த்து கூட வச்சுக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் கம்பை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். எனக்கு 1 கப்புக்கு 3 கப் தண்ணிங்கிறது அளவு கரெக்டாக இருந்துச்சுங்க. இப்போது ஃபுல்லாக வெயிட் ரிலீஸ், அதாவது ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பயப்படாதீங்க. இப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டே ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு திரும்பவும் ஜஸ்ட் மூடி மட்டும் வச்சுருங்க. அடுப்பெல்லாம் பற்ற வைக்க தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு இலக்கமாக தான் இருக்கும். ஒரு 2 மணி நேரம் நல்லா இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஆறி இந்த மாதிரி நல்லா கெட்டியாயிருங்க. ஆனால் கண்டிப்பாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிட்டு நல்லா சாதம் மாதிரி எப்படி நம்மளுக்கு திக்காக கிடச்சிருக்குன்னு. இப்போது ஒரு நல்லா குழியாக இருக்கிற கரண்டி எடுத்துகிட்டு ஒரு கப்பில் சுத்தமான தண்ணி வச்சுட்டு தண்ணியில் அப்பப்போ கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அழுத்தி விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு உருண்டை ஈஸியாக பிடிக்க வரும். இந்த மாதிரி நம்ம உருண்டையாக எடுத்து வச்சுக்கும் போது தான் நம்மளுக்கு அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பரிமாறுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட மண்பானை இருந்துச்சுன்னா மண்பானையில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சில்லுன்னு குழுக்குள்னு இருக்கும். இல்லைனா நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அடுத்த நாள் சர்வ் பண்ணுறதுக்காக மட்டும் இந்த மாதிரி பானையில் எடுத்து வச்சுட்டேன். மீதத்தை நார்மலாக யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா நம்மளுக்கு நம்ம அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா சில்லுன்னு இருக்கும். அதுக்காக
இப்போது இந்த உருண்டைகளை வந்து நம்ம வந்து 3 நாள் 4 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனால் வந்து நம்ம இதில் வந்து ஊற்றி வைக்கிறோம்ல தண்ணி, அந்த தண்ணி வந்து தினமும் வந்து மாற்றிடுங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து சுத்தமான தண்ணி வந்து ஊற்றி வைப்போம். அப்படி உருண்டைகள் வந்து நம்மளுக்கு மீதம் அடுத்த நாள் இருந்துச்சுன்னா அதில் இருக்க தண்ணி வந்து ஃபுல்லாக வடிச்சிட்டு மறுபடியும் புது தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது வந்து ரொம்ப புளிச்சு போகாமல் இருக்கும். நல்லா இந்த உருண்டையெல்லாம் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாதம் சூடாக இருக்கும்போது ஏதாவது குழம்பு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு வந்து கம்மங்கூழ் வேணும் அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கம்மங்கூழ் கிடைக்குங்க. அதுக்காக இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து மூடி வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுருங்க. இப்போது நான் பானையில் இருக்கிற உருண்டைகளை தான் வந்து அடுத்த நாள் வந்து பரிமாறக்கு எடுத்துக்க போகிறேன். இது வந்து நல்லா இப்போ ஒரு நாள் ஊறி இருக்குது. இப்போ அதுலேருந்து ஒரு உருண்டை மட்டும் எடுத்து எப்படி கம்மங்கூழ் வந்து கரைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட் வந்து ஒரு உருண்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் பானையில் தான் கரைக்கணும் அப்படின்னு இல்லை, நார்மலாக வீட்டில் இருக்கிற பாத்திரத்துலேயே கரைச்சிக்கலாம். இப்போ அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துகிட்டு அதை வந்து ஃபஸ்ட் நல்லா மசிச்சு விட்டுருங்க. கையில் சாதத்தை பிசைகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் கம்மங்கூழ் வந்து நம்மளுக்கு கட்டிகள் இல்லாமல் கிடைக்கும். இப்போது இந்த கம்மங்கூழுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது கூட வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து மனம் நல்லாயிருக்கும். ரொம்ப புளிச்சிருந்தாலும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காதுங்க. இப்போது தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கம்மஞ்சோறு உருண்டை வந்து ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டே வந்து அதில் தாங்க இருக்குது. அதனால் அந்த கம்மஞ்சாப்பாடு ஊற வச்சுருந்த தண்ணி வந்து அதில் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் நார்மலாக வந்து லைட்டாக வெறும் தண்ணி மட்டும் வடித்து கூட லைட்டாக அதில் உப்பு போட்டு குடிக்கலாம். எங்கேயாச்சும் வெயிலில் போயிட்டு வந்துட்டு இந்த தண்ணியில் வந்து லைட்டாக உப்பு போட்டு குடிக்கும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, பாருங்கள் நம்ம கம்மங்கூழ் வந்து கரைச்சி எடுத்தாச்சு. அந்த கம்மஞ்சாப்பாடு ஊற வச்சுருக்க தண்ணியில் உப்பு போட்டு குடிக்கும்போது உங்களுக்கு களைப்பெல்லாம் நீங்கி அவ்வளோ உடம்புக்கு வந்து ரொம்ப தெம்பாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து நம்ம சின்ன வெங்காயம் இல்லாட்டி வந்து பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இதுக்கு பொடியான நறுக்குன கறிவேப்பிலையும் வெங்காயம் தூவியிருக்கேன். இல்லைனா இது கூட மோர் மிளகாய் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. Thank you.